ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம திருப்பத்தூர் வந்து 12 ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணுறதுக்காக ஆல் ஓவர் இந்தியா நம்ம சைக்கிள் படல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 112 அரவுண்ட் 4 months 112 நாள் ஆகுது. இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்கு தான் இருக்கும். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவிப்பட்டினம். எங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளூர் வந்தோம்னா வெள்ளூர்லேருந்து திருச்சியிலேருந்து இப்போ வந்து நம்ம ராமேஸ்வரம். ஸோ ராமேஸ்வரத்துக்கும் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 67 கிலோமீட்டர் தான், அரௌண்ட் 60 தான் வரும். 60 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்க தேவிப்பட்டினம், அங்கே தான் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். டென்ட் ஸ்டே தான். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டென்ட் ஸ்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 60 கிலோமீட்டர்ன்றதுனால நம்ம நாளைக்கு காலையிலே படல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் மதியத்துக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாக அங்கே கோயிலை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு நைட்டு மேபி கிளம்புறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நைட்டு ஆல்மோஸ்ட் இந்த ரைட், இந்த பயணம் இன்றைக்கி நைட்டோடு முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு தான் லாஸ்ட்டாக நம்ம ஸ்டே பண்ண போகிற பெட்ரோல் பங்க்கும் இது தான், டென்ட்டு ஸ்டேவும் இது தான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி தொடர்ந்து 112 நாள் நிறையா கோயிலில் ஸ்டே பண்ணியிருக்கோம், பெட்ரோல் பங்க்கில் ஸ்டே பண்ணியிருக்கோம், அப்புறம் கடைகளில் ஸ்டே பண்ணியிருக்கோம், ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு மெமரிஸ் தான். ஸோ நாளைக்கு நம்ம ராமேஸ்வரம் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைக்கிளை வந்து பார்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு என்ன பிளானோ அதை வந்து பார்க்கணும். தேவிப்பட்டினம் லாஸ்ட்டு ஸ்டே நைட். ஸோ இது ஸ்பெஷலாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஆரம்பித்தது திருப்பத்தூர்லேருந்து மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், டெல்லி, கேதார்நாத், காசி, பீகார், ஜார்க்கண்ட், மல்லிகார்ஜுன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11 ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணிவிட்டு 14 ஸ்டேட் நம்ம கிராஸ் பண்ணி 112 நாள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் சைக்கிளில். அரௌண்ட் இப்போ வந்து 8780 கிலோமீட்டர் வந்து பெடல் பண்ணியிருக்கேன். ஸோ அரௌண்ட் 8800 கிலோமீட்டர் வந்துடும். நினச்சி பார்க்கவே மெய் சிலுக்குது. அந்த அளவுக்கு அத்தனை நாட்கள், இவ்வளோ நாள் திரும்பி பார்த்தாவே இவ்வளோ நாள் நம்ம பெடல் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். எனிவே, ஸோ நாளைக்கு தரிசனம் எப்படி இருக்குது, இத்தனை டைம் வந்து 11 ஜோதிலிங்கம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவில் நம்ம சைக்கிளில் கால் பதிக்காத இடமே அப்படி இல்லை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நினச்சது நடக்கும். எதனால் இந்த ரைடு எடுத்தோம் அப்படின்றது சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா இந்த ரைடுக்குள்ளே அவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக இந்த ரைடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதுவும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் முடியும் அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை. நம்ம ஆல்மோஸ்ட் நாளைக்கு ரைடு முடிச்சிருவோம். நாளைக்கு முடிச்சுட்டு கிளம்புவோம். நாளைக்கு என்ன அப்டேட், கோயிலோட தரிசனம் எப்படி இருந்தது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் வீடியோவில் ட்ராவல் வீடியோ எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, எப்படி போகணும், அப்புறம் ரூட் பிளான், இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம திருவண்ணாமலைலேருந்து கிளம்புறதுக்கப்புறம் நிறைய இடத்துல நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து பெட்ரோல் பங்க் தான், நேரா பெட்ரோல் பங்க், அப்புறம் ஹோட்டல், 2 டைம் கோயிலில். ஸோ இத்தனை நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதனால் அடிக்கடி வெயில் வேறு பயங்கரம். தமிழ்நாட்டில் சொல்லவே முடியல, வெயில் பயங்கரம். உடம்பும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு ஓரளவுக்கு தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 4:30க்கெல்லாம் நம்ம பெடல் பண்ணிவிட்டு மார்னிங் 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 11 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பம் ஈவினிங் வந்து 4 o'clock தான் பெடல் பண்ணோம். தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி வந்து 120 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் 120 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். எப்படி முடித்தேன்றது நினச்சி பார்க்கவே ஒரு இதுவாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் மற்ற வீடியோஸ்லலாம் நான் சொல்கிறேன். ஸோ என்னென்ன டிப்ஸ் அண்டு ட்ராவல் எப்படி பண்ணணும், அண்ட் அதேமாதிரி இந்த கோயிலுக்கெல்லாம் எப்படி போனால் கரெக்டாக இருக்கும், எதில் போனால் கரெக்டாக இருக்கும், எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. யாருக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் ப்ரொசீட் பண்ணுறேன். என்ன பேசுன்னு தெரியல, ஆனால் அந்தளவுக்கு ஒரு தெரியல, லாஸ்ட் டேன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சுன்னா. முக்கியமாக நான் இந்த ஏரியாவில் தான் ஸ்டே பண்ணணும், டென்ட் ஸ்டே எடுக்கணும், நைட் ஸ்டே பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். 80 கிலோமீட்டர்ஸ் தான் எப்பவுமே ரைட் பண்ணுறது. பட்
இன்றைக்கி ஸ்டேவே நான் 10 மணிக்கு தான் நைட்டு எடுத்தேன். காரணம் இந்த பிளேஸ். ஸோ தேவிப்பட்டினம் இந்த இடத்துல தான் நான் ஸ்டே பண்ணி ஆகணும் இன்றைக்கி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் நைட்டு 10 மணி வரையும் ரைட் பண்ணேன் இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம். நைட் டைமில் சைக்கிள் ரைட் பண்ணாதீங்க, மை கைண்ட் ரிக்வஸ்ட். ஏன்னா அது சேஃப் கிடையாது. ஏன்னா லைட் இருக்காது, வண்டிங்க எப்படி தாறுமாறாக ஓடும். ஸோ அதனால் எனக்கும் அதுதான் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. ஓட்ட வேண்டிய சுச்சுவேஷன் டெய்லியாக நான் ஓட்ட மாட்டேன். இன்றைக்கி ஓட்ட வேண்டிய கட்டாயம், அவ்வளோதான். ஸோ ஸ்டே எடுத்துட்டோம். அதே மாதிரி சைக்கிள் ரைட் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் வந்து முந்திரி பழம் எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா சாப்பிடுங்க. சரியான எனர்ஜி. நான் இன்றைக்கி தான் நான் டேஸ்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் முந்திரி பழம் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த் வைஸ் பயங்கர எனர்ஜி அண்ட் வந்து ஸ்டெமினா வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைக்கி நான் வெயிலில் வந்து ஆல்மோஸ்ட் 12 o'clock வரையும் ரைட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரைட் பண்ணல. அதை சாப்பிட்டுட்டு ரைட் பண்ணும்போது பயங்கர எனர்ஜி, பயங்கர ஸ்டெமினா வேறு லெவலில் இருந்தது. அதனாலே இன்றைக்கி வந்து ஒரு 120 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியதாக இருந்தது. நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. முந்திரி பழம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம். அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து காரைக்குடியில் தான் கிடச்சிது. ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே பை பண்ணிவிட்டு வெயிலில் அப்பப்போ சாப்பிட செம்ம டேஸ்ட்டுங்க. அதுவும் ஸ்மெல்லுக்குன்னு அடிமை. மற்ற எதுலையுமே அந்த ஸ்மெல் வராது. முந்திரி பழத்தை ஸ்மெல் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அது இன்றைக்கி செம்ம ஃபீல். இன்றைக்கி லாஸ்ட் டேவாக இருந்தாலும் செம்ம அனுபவம் அதில் ஒரு விஷயம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே நான் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணி தான், சொல்லவே தேவை, உப்பு தான். நிறைய இடத்துல வந்து திருவிழா, திருவிழா பயங்கரமாக இருக்குது. நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை கோயிலில் எப்போவுமே கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். நாளைக்கு நம்ம எத்தனை மணிக்கு போகிறோம், என்ன பண்ண போகிறோம், நோ ஐடியா. இப்போ ஆல்மோஸ்ட் 11 o'clock. இப்போ நம்ம கூட பேசுகிற டைமில் 11 o'clock, 112வது நாள். இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். Oh my god, so happy. ஸோ மற்ற வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி நாம் வந்து படுக்க வேண்டிய நேரம், சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு, வேறு திட்டுவாங்க. ஸோ போயிட்டு நம்ம வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் என்ன நடந்ததுன்ட்டு டீட்டெயிலாக சொல்லுவேன். நான் வீட்டுக்கு பார்த்து ரொம்ப நாள், ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப நேரம் இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நான் வந்து டே பை டே அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 10th ஸ்டே, லாஸ்ட்டு 10th ஸ்டேன்னு சொல்லலாம், அப்படியே வச்சுக்கலாம். லாஸ்ட்டு 10th ஸ்டே இந்த ஆல் இண்டியா ரைடில் பெட்ரோல் பங்க்கில் ஸ்டே பண்ணுற லாஸ்ட்டு 10th ஸ்டே தேவிப்பட்டினம். அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணுறோம். பாய் அண்ட் see you on next video. மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீரியஸ் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த 12 ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் அண்ட் see you on next video.